friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா friends, ரொம்ப மிக அற்புதமான ஒரு சூப்பரான பெண்களுக்கு வரப்பிரசாதமா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். இது ஏன் அப்படி வரப்பிரசாதம் அப்படினு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா friends, இப்போ குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு friends. இந்த தாய்ப்பால் இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து வெறும் புட்டிப்பாலும் அந்த பாக்கெட் பால் இருக்குல்ல, அது இந்த பவுடர் பால் இப்படி தான் கொடுத்து குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நோயில் தான் நம்ம ரொம்ப இருக்கோம். இந்த மாதிரி கொடுத்து குழந்தைகளை முதலே கொடுத்து வளர்த்தோம்னா அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறத இருக்காமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து 1.5 வயசு இல்லை 1 வயசு வரைக்குமா அது தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். இப்போ தாய்ப்பால் இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊசிலாம் ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊசி போட்டால் பால் சுரக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஊசிலாம் போடாதீங்க. ஏன்னா அது என்னன்னாலும் அது கெமிக்கல் தானே. அது மூலிமா சுரக்கிற பால் வந்து எப்படி நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் காலையிலும் சாயங்காலம் 2 வாட்டி அந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து பால் வந்து நல்லா சூப்பராக சுரக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நீங்களும் பார்த்தீங்கன்னா இது பால் சுரக்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த டைமில் ஏற்பட எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தை அம்மா 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் என்ன சேர்த்துருக்கோம், எந்த அளவு சேர்த்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் வந்து குழந்தை பெற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதேமாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்தடையும். நீங்கள் இதை பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு அப்படின்னா அது எந்த மாதிரியான பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், தாய்மார்கள், அதாவது குழந்தை பெற்றிருப்பாங்க இல்லையா, குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கான ஒரு சிறந்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் வந்து குழந்தை பெற்ற தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறதே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் கொடுக்குறது இல்லை, பால் இல்லை. ஏன்னா பால் சுரக்கிறது இல்லை. எதுக்கு அப்படின்னா உடம்புல வந்து அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா பால் சுரக்கிறது கம்மியாகுது. அவங்க உடம்பு வந்து சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சாப்பாட்டு முறையாகட்டும் எந்த ஒரு இதாலும் பார்த்தீங்கன்னா அதை அவங்க சாப்பிட்ற வந்து நல்லா வந்து அதான் குழந்தை பெற்ற நேரம் வந்து நல்லா வந்து கறி மீன் இப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சாப்பிட்டா வந்து நல்லா பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பால் வந்து ஊறுறதே இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்க, ஊசி போடுவாங்க, இல்லை மாத்திரை சாப்பிடுவாங்க, இதனால பால் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஊற பாலை பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அது எப்படி இருக்கும். ஏன்னா அது என்னதாலும் அந்த மருந்து மூலியமாக வர பால் வந்து நம்ம கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு கொடுக்குறது கெடுதி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இது நீங்கள் பண்ணாதீங்க. நம்ம இயற்கையாகவே நான் இப்போ பண்ண போகிற இந்த சூப்பரான ஒரு சூப்பு, இது ஒரு சூப்பு இல்லை ஸ்நாக்ஸ் எப்படினாலும் சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இந்த ஒரு ரெமிடியை வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தாலே போதும். குழந்தை பெற்றவங்க டெய்லி இதை ரெகுலராக எடுத்து சாப்பிட்டு வந்தாலே போதும். அவங்களுக்கு வந்து பால் வந்து வேகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகள் 1 வருஷம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. 1 வருடம் கூட நமக்கு வந்து நல்லா பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ எப்படிலாம் சேர்த்துக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த பால் பெண்களுக்கு சுரக்கிறதுக்காக நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் வந்து சுரக்கலை அப்படின்னா இப்போ நிறைய குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புட்டி பால், இந்த பாக்கெட் பால் இல்லைன்னா அந்த பால் பவுடர் இதை நம்பி தான் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதாவது அம்மாக்களுக்கு வந்து சத்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டெலிவரி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் சிசரியன் தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உடம்புல வந்து சத்து இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த கரு சுமக்கிற அளவுக்கு வந்து போதிய சத்து இல்லை. அப்படியே அவங்க குழந்தை மாசமாகி குழந்தை பெற்றுட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பெற்றெடுக்கிற அளவுக்கு அந்த வலியை தாங்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு இல்லாதனால தான் சிசரியன் பண்ணுறாங்க. இந்த சிசரியன் பண்ணி குழந்தை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து சுரக்கிறதே இல்லை. அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்தே ஆகணும். அதாவது 1 வயசு வரைக்கும் அது குறைஞ்சது, அதாவது 1.5 வயசு வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவோம். குறைஞ்சது 1 வயசு வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கும். எதிர்காலத்தில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து நோய் எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தாய்ப்பால் மட்டும்தான். அந்த தாய்ப்பால் ஏன் சுரக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உடம்புல அந்த அவங்க பெண்களுக்கு அந்த தாய்மார்களுக்கு ஏற்படுற மாற்றம் தான். அதாவது உணவு முறையாக இருக்கட்டும், இந்த பழக்க வழக்கங்கள், இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் சுரக்கிறது இல்லை. இதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக அம்மாலாம் அந்த கருவாடு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க. என்னதான் அதெல்லாம் சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த கருவாடுலேயே பார்த்தீங்கன்னா போதிய சத்து கிடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கருவாடு மீன்லாம் பார்த்தீங்கன்னா முந்தைய சத்தாவாக இருக்குது, வெறும் சக்கையை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த இயற்கையான இந்த பொருட்களை வச்சு நம்ம இந்த ஒரு
ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாலே போதும். அதை டெய்லி அவங்க வந்து காலையிலையும் சாயங்காலம் எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே போதும். அவங்களுக்கு வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இதை குடிக்கிறனால அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் வந்து இப்படி ஆகிட்டோம், குழந்தைகளாவது நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். இதை வந்து டெய்லி அவங்க 2 வாட்டி காலையிலையும் சாயங்காலமும் குடிச்சிட்டு வந்தாங்கனாலே போதும். அவங்க குழந்தைகள் வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு சூப்பரான எதிர்காலத்தையும் அவங்க வந்து உருவாக்கலாம். இதுக்காக நம்ம வந்து ரொம்ப காசு செலவழிக்கணும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எளிமையான பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த பொருட்களை வச்சு தான் வந்து நான் ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி பழம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பப்பாளி பழம் வந்து எனக்கு தேவையான அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு கால்வாசி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பப்பாளி பழம். அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு வேலைக்கு வந்து நம்ம இவ்வளோ போதும். நீங்கள் ஒரு பப்பாளி பழம் வாங்கிட்டீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பாதியே போட்டாலே சரியாக வரும். அவ்வளோ நல்லா இது வந்து நல்லா சத்தானதாக இருக்குது. பாருங்களேன், நல்லா சதைப்பிடிப்பாக இருக்க பப்பாளி பழத்தை நான் கால்வாசி மட்டும் எடுத்திருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ விட்டமின்ஸ், அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். பப்பாளி பழம் வந்து நமக்கு வந்து கண் பார்வைகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பப்பாளி பழம் தாய்மார்களுக்கு வந்து சிறந்தது அப்படின்னு யாருக்கா தெரியுமா? ரொம்ப சிறந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பால் ஊட்டுற தாய்மார்கள் வந்து இதை குடிச்சு வந்தாங்கனாலே போதும். அதாவது அவங்க வந்து உடம்புல சத்துக்கள் வந்து ஏராளமாக வந்து ஏறி அந்த பால் வந்து அதிகமாக சுரக்கிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அந்த பப்பாளி பழத்தை எடுத்திருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா, ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது முகச்சுருக்கம் எல்லாமே போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பப்பாளி பழத்தை வந்து அந்த தாய்மார்கள் எடுத்துகிட்டு வரனால என்ன ஆகும்னா, ஒரு சிலருக்கு வந்து அதாவது குழந்தை பெற்றதுக்கப்புறம் உடம்புல வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி வரக்கூட வாய்ப்பு இருக்கும். இதை சாப்பிட்டோம்னா அவங்களோட நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்து வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகிடும். இப்போ பாருங்கள், இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றாலும் அவங்க குழந்தைகளுக்கு தாய்ப்பால் சுரக்கிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க உடம்புல எவ்வளோ நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பாருங்களேன். அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதெல்லாம் வயிற்றில் வந்து பிரச்சனை இருக்கும். அதாவது குழந்தை நார்மல் டெலிவரியோ சிசேரியன் டெலிவரியோ எதுனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், எந்த டெலிவரி ஆனாலும் ஏதாவது ஒரு வயிற்றில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாயிடும். இதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போதும் அந்த நேரம் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் குழந்தை பெற்றப்ப. அதாவது எப்படி பிறக்குமோ, நம்ம ரொம்ப வலிக்குமோ, நம்ம ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ரொம்ப பயந்தே இருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் கொஞ்சம் வீக்காகவே இருக்கும். அந்த பிரச்சனை கூட அவங்களுக்கு உடனே சரியாயிடும். அப்படி பயந்து அது இதயமாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த ரெகுலராக அந்த பப்பாளி பழம் எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும். அவங்களுக்கு பாருங்கள் இந்த இதயம் நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் வந்து நல்லா அந்த பெண்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதெல்லாம் அந்த பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த மாதமாக இருந்த காலத்துலேருந்து அந்த 10 மாதத்துக்கு வந்து அந்த மாதவிடாய் வரவே வராது. அந்த குழந்தை பெற்றதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வலி எல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த வலி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பப்பாளி பழத்துலேயே இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரே பப்பாளி பழம் தான், ஆனால் அது பாருங்கள் எவ்வளவு மருத்துவ குணங்கள் பாருங்கள். அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதில் இருக்க சத்துக்கள் சொன்னோம்னா இன்னும் ஒரு வீடியோ கூட பார்த்தாது, அவ்வளோ இதில் சத்துக்கள் இருக்குது பெண்களுக்கு. பெண்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆண்கள் வந்து ரெகுலராக அந்த பப்பாளி பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை இருந்தால் அது கூட வேகமாக சரியாயிரும்னு சொல்லி கூட நமக்கு தெரியும், வந்து ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆண்கள் இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதும், அவங்களுக்கும் அந்த குறை வந்து வேகமாகவே சரியாயிரும். அப்படிப்பட்ட பப்பாளி பழத்தை தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது வெள்ளைப்பூண்டு வந்து பொதுவாக குழந்தை பெற்ற வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு அதிகமாக சேர்ப்பாங்க. எதுக்கு அப்படின்னா பால் சுரக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளைப்பூண்டில் இருக்கிற சத்துக்கள் வந்து இந்த பால் சுரக்கிற தன்மை வந்து வேகமாக தூண்டி விட்டு நமக்கு வந்து பால் அதிகமாக சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த பப்பாளி பழத்தோட இந்த வெள்ளைப்பூட்டையை சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பால் வந்து வேகமாக சுரக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரிஜினலான நாட்டு மலை தேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜீவனுக்கு மட்டும் இல்லை, 2 பேருக்காக யூஸ் ஆக போகிறது இல்லையா? அதனால நல்ல நயமான தேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் தேனையும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 வச்சு இந்த ரெமெடி எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பப்பாளி பழத்தை நல்லா தோல் இருக்குல்லையே, தோலை எடுத்துகிட்டு இந்த பழத்தை மட்டும் எடுத்து இதில் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி காட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா பப்பாளி பழத்தை நான் தேவையான ஒரு பவுல் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 வெள்ளைப்பூண்டே நமக்கு போதுமானது, நல்லா பெரிய வெள்ளைப்பூண்டாக இருக்குது எனக்கு, அதனால் 2 பூண்டை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தோலை உரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வெள்ளைப்பூடு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெள்ளைப்பூடு என்ன செய்யணும் அப்படியே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பச்சையாக சாப்பிட்டதில் வந்து சத்து இருக்கும். அதனால் அந்த வெள்ளைப்பூண்டை நான் அப்படியே இதுக்குள்ளே போட்டுட்டு என்ன செய்யணும்னா நல்லா கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பப்பாளி பழத்து கூட இந்த வெள்ளைப்பூண்டை நல்லா கலந்து இது பாருங்கள் இப்படி கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த வெள்ளைப்பூண்டு வந்து பப்பாளி பழத்தோட மிக்ஸ் ஆயிரும். பப்பாளி பழம் நல்லா பழமானதாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டேன். கிண்டி விட்டுட்டு இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், தேனை நல்லா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு தேன் உள்ளே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேன், பப்பாளி பழம், வெள்ளைப்பூண்டை நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டோடனே அந்த கலவை வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும். இது வந்து நம்ம சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிடணும், சாப்பாடுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படிலாம் கணக்கே கிடையாது. எப்போனாலும் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி கண்டிப்பாக சாப்பிடணும். இது வந்து அப்படியே ஸ்பூனை எடுத்து இந்த வெள்ளைப்பூண்டை நல்லா கடிச்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பப்பாளி பழம் நல்லா இனிப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேன் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை காலையும் சாயங்காலம் 2 வாட்டி வந்து அந்த குழந்தை பெற்ற தாய்மார்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே போதும். அவங்க போதும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பால் சுரந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குழந்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைக்காக மட்டும் இது சாப்பிடல, உங்கள் உடம்புல பாருங்களேன், அந்த குழந்தை பெற்றப்ப வந்து அந்த வலியாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் வந்து உங்களுக்கு இந்த ஒரே ட்ரிங்க், அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறதா, இது என்ன சொல்கிறது, அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஒரே ஸ்நாக்ஸால் பாருங்கள் உங்கள் தாய் சேய் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்க பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி அற்புதமான ஒரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.